வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போவது உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துச் செல்லும் 5 ரகசியங்கள். நீங்க பேசும்போது மற்றவர்கள் உங்களை சீரியஸாக எடுத்துக்கொள்வதில்லையா? இன்டர்வியூ, பப்ளிக் ஸ்பீக்கிங், ஃப்ரெண்ட் சர்க்கிள், எல்லா இடத்திலும் கான்ஃபிடென்ஸாக எப்படி பேச வேண்டும்? இந்த வீடியோவில் நான் பயன்படுத்திய பிராக்டிக்கல் டிப்ஸோடு உங்களுக்காகவே. முழு வீடியோவையும் கடைசி வரை பாருங்க. டிப் 1, ஆக்டிவ் லிஸ்டனிங். முதல் விதி, நன்றாக கேளுங்கள். மற்றவர் பேசும்போது போனை விட்டுடுங்கள், ஐ கான்டாக்ட் வையுங்கள், ஸ்மால் ரியாக்ஷன்ஸ் வர்ஷன் கொடுங்கள். ஒரு நாள் பள்ளியில் ஒரு மாணவன் கவலையுடன் இருந்தான். அவர் கண்களில் துக்கம் தெரிந்தது. அதை பார்த்த ஆசிரியர் அவரை அருகே அழைத்தார். என்னாயிற்று மகனே, ஏதாவது கவலை இருக்கிறதா? மாணவன் ஆரம்பத்தில் எதையும் பேசவில்லை. ஆனால் ஆசிரியர் அமைதியாக முழு கவனத்துடன் கண்களை பார்த்தபடியே கேட்டுக்கொண்டிருந்தார். சற்று நேரம் கழித்து மாணவன் பேசத் தொடங்கினார். என் வீட்டில் அம்மா அப்பா அடிக்கடி சண்டை போட்டுக் கொள்கிறார்கள், அதனால் நான் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. ஆசிரியர் அவரை பிடித்து பக்கத்தில் உட்கார வைத்து பதில் சொல்லாமல் முழுமையாக கேட்டுக்கொண்டார். அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்தார். அந்த நாளில் ஆசிரியர் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார். ஆனாலும் அதில் 80% நேரம் கேட்டுக்கொண்டதே. அந்த மாணவனுக்கு அந்த கேட்கும் நேரம்தான் மிகப்பெரிய ஆதரவாக இருந்தது. மறுநாள் அந்த மாணவன் சிறிது உற்சாகத்துடன் வந்தார். சில நேரங்களில் நம்மால் எந்த ஆலோசனையும் தர முடியாமல் போகலாம். ஆனால் முழு மனதோடு கேட்பது ஒரு பெரிய உதவியாக இருக்க முடியும். அது நம்பிக்கையும் ஆதரவும் தரும். ஸ்டெப் 2, பாடி லாங்குவேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸ். பாடி லாங்குவேஜ் உங்கள் கான்ஃபிடன்ஸை ஷோ பண்ணும். நேராக நில்லுங்கள், கைகளை ஓப்பனாக வச்சுக்கோங்க, கிராஸ்ட் ஆர்ம்ஸ், அப்பக்கக் வித் டிஃபென்சிவ். சிரியுங்கள். இன்டர்வியூவில் 2 பேர் ஒரே பதிலை சொன்னாலும் 2 பேர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தவர் ஜாபை வெல்வார். ஸோ உங்க பாடி லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணும். டிப் 3, சிம்பிள் அண்ட் கிளியர் தமிழ். நீங்கள் பேசும்போது எளிய வார்த்தைகளை உபயோகியுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசினால் மற்றவர்களுக்கு கஷ்டமாயிருக்கும். டிப் 4, பிராக்டிஸ் டெய்லி. 5 நிமிடம் மட்டும் இதை செய்யுங்கள். இன்னொன்று, மிரர் முன்பாக நின்று பேசுங்கள். உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸை பாருங்கள். 2, வாய்ஸ் ரெக்கார்டிங் செய்து கேளுங்கள். உங்கள் டோன், கிளாரிட்டியை செக் பண்ணுங்கள். 3, டங் ட்விஸ்டர்ஸ் படிங்க. எக்ஸாம்பிள், கண்டம் கண்டம் காடு காடு. முதல் முறை ஃபெயில் ஆனாலும் பிராக்டிஸ் தான் பெர்ஃபெக்ட் ஆக்கும். செங்கதிர் என்னும் சிறுவன் கிராமத்தில் பிறந்தவன். அவனுக்கு பயிற்சி செய்யும் ஆர்வம் இருந்தது. ஆனால் ஆரம்பத்தில் அவன் எந்த வேலை செய்தாலும் தோல்வி அடைவான். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. செங்கதிரும் பங்கேற்றான். ஆனால் நடுவேவே ஓட முடியாமல் சோர்ந்து விட்டான். அப்போதெல்லாம் மக்கள் சொல்வார்கள், இந்த பையனால் எதுவும் முடியாது. ஆனால் செங்கதிர் நம்பிக்கையை இழக்கவில்லை. அவன் ஒவ்வொரு நாளும் காலை 5 மணிக்கே எழுந்து பயிற்சி செய்யத் தொடங்கினான். மழை வந்தாலும் வெயில் இருந்தாலும் அவன் ஓடுவான். ஒட்டுமொத்த கிராமம் தூங்கும்போது கூட 6 மாதங்கள் கடந்து சென்றன. மறுபடியும் அந்த ஓட்டப்பந்தயம் வந்தது. இந்த முறையில்தான் செங்கதிர் முதல் பரிசு வென்றான். அவரை அவமானப்படுத்தியவர்களே இப்போது பாராட்டினார்கள். பயிற்சி என்பது வெற்றியின் பாதை. இன்று தோல்வியடைந்தாலும் நாளை வெற்றி நிச்சயம். எப்போதும் முயற்சி செய். டிப் 5, டோன்ட் ஃபியர் மிஸ்டேக்ஸ். நான் முதலா பப்ளிக்கு பேசும்போது முழு பார்வையை மறந்துட்டேன். ஆனால் அதுதான் என்னை மேம்படுத்துச்சு. தவறு செய்தால் அதிலிருந்து கற்றுக்கோங்க. உங்களாலும் முடியும். இன்றிருந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் சொல்லுங்க உங்களுக்கு கம்யூனிகேஷனல் பிகெஸ்ட் சேலஞ்ச் என்னன்னு. சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகான் அடிக்கவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.